அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சிக்காக மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அருமை நண்பர்களே, தமிழ்நாட்டில் பிஜேபி வெற்றி, இந்த தலைப்பை பார்த்து நீங்கள் வந்திருப்பீர்கள். என்ன தேர்தலே நடக்கலை, அதுக்குள்ள இவர் பிஜேபி வெற்றி நீ போட்டிருக்கிறாரு அப்படின்லாம் நினைப்பீங்க. இது அரசியல் சம்பந்தப்பட்ட பதிவு அல்ல. ஏனென்றால் நாங்கள் கருத்து கணிப்பெல்லாம் நடத்தவில்லை, கள ஆய்வு நடத்தவில்லை. ஆனால் உற்று நோக்குகின்றோம் தமிழகத்தை. இந்த பிஜேபியினுடைய வளர்ச்சி என்ன, எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் ஆழமாக உற்று நோக்குகின்ற பொழுது ஒரு நோட்டாவிற்கு உள்ள, அதாவது நோட்டாவுக்கு கிடைத்த வாக்குகளை விட குறைவான வாக்குகளை பெற்ற நோட்டாவோடு போட்டியிட்ட பிஜேபி இன்றைக்கு தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிகமான சீட்டுகளில் நிற்கிறது. 24 சீட்டுகளில் பிஜேபி நிற்கிறது. அப்படி என்றால் இதனுடைய வளர்ச்சி என்ன? அவருக்கு தாமரைக்கு வாக்களித்தால் பிஜேபி உள்ளே நுழைந்துவிடும் என்று ஒரு வாதம் வைக்கப்பட்டது. பிஜேபிக்கு வாக்களித்தால் நோட்டாவுக்கு விழுந்ததற்கு சமமாகிவிடும் என்ற வாதம் வைக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த வாதங்கள் இல்லையே. அந்த வாதங்கள் எங்கே போனது? இன்றைக்கான வாதம் என்ன என்று சொன்னால், பிஜேபிக்கு வாக்களித்தால் பிரதமர் ஆக முடியாது, பிரதமர் ஆகிவிடுவார். என்ன, பிரதமர் தமிழ்நாட்டை நம்பியா இருக்கின்றார்? பிஜேபி தமிழ்நாட்டை நம்பவில்லை. அது இந்த தேர்தலில் தனக்கான தொகுதிகள் கிடைக்கும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. அவர்கள் அறிவாளிகள், அவர்களுக்கு தெரியும், தங்களுடைய பலம் தெரியும், தங்களுடைய பலகீனம் என்ன என்பதும் தெரியும். அவர்களுடைய பலகீனங்களை ஒன்று ஒன்றாக அறுத்தறிந்து வருகிறார்கள். பிஜேபி என்றால் உயர் ஜாதிக்காரர்களின் கட்சி என்று ஒரு பிம்பம் இருந்தது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அந்த பிம்பம் இருக்கிறதா? உடைக்கப்பட்டு இருக்கிறது. அருமை நண்பர்களே, இன்றைக்கு சாதாரணமானவனின் கட்சி என்கின்ற ஒரு நிலையை மாற்றி இருக்கிறது பிஜேபி. ஆக பிஜேபி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் வருங்காலத்தில் அது ஆட்சியை தமிழ்நாட்டில் பிடிக்கின்ற அளவிற்கு அது எடுத்து வைக்கிறது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்திருந்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்திருக்கும். ஆனால் அது தங்களுடைய பலமாக இருக்காது என்பதற்காக முரண்டு பிடித்து ஒருவருக்கொருவர் முரண்டு கொண்டு முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தினுடைய கூட்டணியை நிராகரித்திருக்கின்றார்கள். இவர்கள் நினைத்திருந்தால் அவர்கள் குடுமியை பிடித்து இழுத்து வந்து இரு என்று சொன்னால் இருந்திருப்பார்கள். உங்களுக்கு தெரியும் பிஜேபியுடைய நிலைமையெல்லாம் என்னவென்று. பல்வேறு மாநிலங்களில் அந்த கட்சி என்ன பாடுபடுத்துகிறது சில பேர்களை என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் எடப்பாடியுடைய குடுமியை பிடித்து ஆட்டி வந்து வைத்திருப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு விருப்பம் இல்லை. காரணம், இவர்கள் வெற்றி பெற வேண்டும், இவர்கள் அடிப்படையை கட்டமைக்க வேண்டும். அப்படியானால் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியுமா என்றால், வெற்றி பெறுகின்றார்களோ இல்லையோ, அடுத்த கட்ட வெற்றிக்கு இது அடிப்படையாக அமையும். எப்படி ஒரு கவர்னராக இருந்த தமிழிசை அவர்களை அழைத்து வந்து நில்லுங்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு மாநில தலைவர் மாநிலம் பூரா சுற்றி ஒருவரை அழைத்து வந்து கோயம்புத்தூரை நிறுத்தி அங்கே நீங்கள் நில்லுங்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு சூப்பர் ஸ்டார் வேலியில் உள்ள சரத்குமார் அவர்களுடைய மனைவியை அழைத்து நீங்கள் நில்லுங்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு மத்திய மந்திரியை அழைத்து நீங்கள் நில்லுங்கள் என்று சொல்கிறார்கள், எல் முருகன் அவர்களை. இப்படியெல்லாம் பிரபலமானவர்களை நிலைய அழைத்து வந்து நிற்க வைக்கிறார்களே, ஏன்? வெற்றி பெறுவதற்கா? வெற்றி பெறுவதற்கு என்பதை மட்டுமல்ல, தங்களுடைய வாக்கு வங்கியை உயர்த்துவதற்கு. 5%, 8%, 10% இருந்த வாக்குகளை 25-30 ஆக்க வேண்டும்.
தமிழ்நாட்டிலே கூட்டணி சகாப்தம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எவ்வளவு பெரிய கட்சியாக இருந்தாலும் அது கூட்டணி இல்லாமல் ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படியானால் தங்கள் கட்சிக்கு கூட்டணி அமைப்பதற்கு பிரபல கட்சிகள் வர வேண்டும் என்றால் தங்களிடம் போதுமான வாக்கு வங்கி இருக்க வேண்டும். அப்ப அந்த வாக்கு வங்கியை உயர்த்துவதற்கான அடிப்படையை தான் இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலிலே அது வெற்றி பெற்றிருக்கிறது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிமுக கழகம் ஒரு பொருட்டே அல்ல, அது சுஜிபி என்று சொல்கிறது. அதிமுகவை, அதுவும் எடப்பாடி தலைமையில் இருக்கின்ற அதிமுக ஒரு சுஜிபி, எங்களை எதிர்த்து நிற்கிறதற்கு தகுதியானவர்கள் அல்ல. ஆனால் பிஜேபியை எதிர்க்கிறது, அணுவாக எதிர்க்கிறது. எக்காரணத்தை கொண்டும் ஒருவர் கூட வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அனைத்து அதிகார துஷ்பிரயோகங்களையும் செய்யக்கூடும். அதையெல்லாம் மீறிதான் இவர்கள் ஜெயிக்க வேண்டியது இருக்கும். ஆகவே 1 சீட்டோ 2 சீட்டோ 5 சீட்டோ வருவதனால் பிஜேபிக்கு, பிரதமருக்கு பெரிய பலம் ஒன்றும் கூடிவிடப் போவதில்லை. அவர்கள் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் அடிப்படையாக தமிழ்நாட்டை என்றாவது ஒரு நாள் பிஜேபி ஆண்டே தீர வேண்டும் என்கின்ற சபதம் நிறைவேற அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு 24 இடத்திலே நிற்கின்றார்கள். இவருடைய வாக்கு வங்கி பிரபலமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது என்று அரசியல் கணிப்பாளர்கள் கணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக வெற்றி தோல்வியை இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாலும் கூட அங்கே போய் ஒன்றும் செய்ய போறதில்லை. ஏனென்றால் காங்கிரஸ் செய்ப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்று அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் பிரதமர் ஆகுவதற்கு மோடிதான் ஆவார் என்றும் சொல்லுகின்றார்கள். ஆகவே இங்கே எத்தனை 24 அல்லது 40 சீட்டுகளுமே திராவிட முன்னேற்ற கழகம் பிடித்தாலும் சென்ற தடவையை போல அவர்கள் அங்கே போய் கை கட்டித்தான் நிற்க வேண்டும். ஆகவே அந்த வெற்றி பிஜேபிக்கு கிடைக்குமா என்பது சந்தேகமாக இருந்தாலும் அது தன்னுடைய காலை வேகமாக ஊன்றுகிறது. பெரியார் மண் என்கின்ற பிம்பத்தை உடைத்துக் கொண்டிருக்கிறது பிஜேபி. இன்றைக்கு பெருவாரியான மக்களிடத்திலே பெரும்பான்மையான மக்களின் பாதுகாவலனாக பிஜேபி திகழ்கிறது. சிறுபான்மையினருக்கு நாங்கள் பாதுகாவலன் என்று சொன்னால் பெரும்பான்மையான மக்களை உசுப்புகின்ற வேலையை செய்து இன்றைக்கு பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. நீ என்னாலும் மண்ணு மாதிரியே இருக்காதே, பெரும்பான்மையை நீ சிறுபான்மையாகி விடுவாய் என்று தட்டி எழுப்பி அவனை உசுப்பேற்றி வைத்திருக்கிறது. அவன் பொங்கி எழுந்தால் ஒரே நொடியில் திராவிட கட்சி அழிக்கப்பட்டுவிடும். அந்த அளவிற்கு அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு போகின்ற இடமெல்லாம் நாம் பார்க்கின்றோம். வெளியே இருந்து பார்க்கின்ற பொழுது பிஜேபிக்கு ஏற்பட்டிருக்கின்ற மக்களின் ஆதரவுகளை எண்ணிக்கை பார்க்கும்போது வெகு விரைவில் பெரியார் மண் என்கின்ற சொல் வரலாற்றில் இருந்து எடுக்கப்படும் என்றுதான் நினைக்கப்படுகிறது. ஆகவே அருமை நண்பர்களே, பிஜேபி தமிழ்நாட்டிலே வெற்றி பெற்றிருக்கின்றது. இது தேர்தலுக்கு முன்பாகவே நாங்கள் சொல்லுகின்றோம் என்று சொன்னால் நாங்கள் ஓட்டுகளை வைத்து இந்த தலைப்பை தேர்ந்தெடுக்கவில்லை. இவர்களுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டிலே வெற்றி பெற்றிருக்கிறது. இவர்களுடைய அடிப்படையான வளர்ச்சி நோட்டாவிலிருந்து தொடங்குகிறது, டெபாசிட் இழப்பிலிருந்து தொடங்குகிறது, சட்டசபைக்கு 4 எம்எல்ஏக்களை அனுப்பியதிலிருந்து தொடங்குகிறது. இன்றைக்கு பாராளுமன்றத்திலே விரிந்து பறந்து நிற்கின்றது. இதிலே அவர்கள் தோல்வியை அடைந்தாலும் கூட அது தோல்வி அல்ல. 98 மார்க் வாங்கிய ஒருவன் 95 மார்க்குகளை வாங்கினால் கூட அது தோல்வி. ஆனால் 30 மார்க் வாங்கிய ஒருவன் 40 மார்க் வாங்கினால் அது வெற்றி. ஏனென்றால் இவன் வளர்கிறான், அவன் தேய்கிறான். அந்த வகையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதில் எத்தனை சீட்டுகள் இழந்தாலும் அதற்கு தோல்விதான். அதில் எத்தனை ஓட்டுகள் குறைந்தாலும் அது தோல்விதான்.
சீட்டுகளை வச்சு ஒன்றும் நடப்பதில்லை, வெற்றி தோல்வி இல்லை. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்வி என்கின்ற ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. இது அப்பட்டமான உண்மை. இன்றைக்கு பிஜேபி வாங்குகின்ற எத்தனை ஒவ்வொரு வாக்குகளும் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விழக்கூடிய வாக்குகளாகத்தான் இருக்கும். சென்ற முறையை போல 3 லட்சம் ஓட்டு 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் இந்த முறை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படி பார்க்கின்ற போது அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய அடி. ஏன் தனித்து நின்றார்கள்? எடப்பாடி குடுமியை பிடித்து ஆட்டி என்னோடு கூட்டணியில் இரு என்று சொன்னால் இருந்திருப்பார். உங்களுக்கு தெரியும் பிஜேபியை பற்றி, மற்ற மாநிலங்களில் என்னென்ன செயல்களை எல்லாம் செய்கின்றார்கள் என்று. ஆனால் இவர்களுக்கே விருப்பம் இல்லை. காரணம், தங்களுடைய தனித்தன்மையை காட்ட வேண்டும், அதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. ஆகவே தேர்தலிலே நிற்க வேண்டும், அதே சமயத்தில் வெற்றியும் பெற வேண்டும் என்பதற்காக பல கட்சிகளை, அந்த கட்சிகள் எல்லாம் பெரும் கட்சி என்று சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு தனி ஒரு கட்சியாக பிஜேபி தான் இருக்கிறது. பாரிவேந்தர் பெரிய கட்சியா? ஜான் பாண்டியன் பெரிய கட்சியா? இல்லை. ஏன் என்றால் அவர்களையும் அரவணைத்து நிற்கிறதே தவிர இன்றைக்கு தனி பெரும் கட்சியாக அதிக சீட்டுகளில் நிற்பது பிஜேபி. ஆகவே வருங்காலத்தில் தமிழகத்தை ஆளுகின்ற கட்சியாக பிஜேபி வரும். அது வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டிலே பிஜேபி வெற்றி பெறுகிறது என்று சொல்வதை விட வெற்றி பெற்றுவிட்டது என்பதுதான் உண்மை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இனி வருங்காலம் கேள்விக்குறிதான் என்பதில் எள்முனை அளவும் சந்தேகம் இல்லை. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.